Hi, all. Welcome to RMP Education. In the chapter 1, Applications of Matrices and Determinants, example 1.4 பார்க்கலாம். If A is a non-singular matrix of odd order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் prove that determinant of adjoint A is positive. So, given matrix A வந்து non-singular. Given A is non-singular. So, A வந்து non-singularங்கிறதுனால determinant of A வந்து not equal to 0. இது வந்து first point. Second வந்து A is of order odd order. So A is of odd order அப்படிங்கிறதுனால that is A வந்து odd orderங்கும்போது ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா 2m plus 1 இருக்கும். So where m equal to 0, 1, 2 etc. So m 0 போட்டோம்னா ஆர்டர் வந்து 1 ஆகும். m வந்து 1ன்னா ஆர்டர் வந்து 3, m வந்து 2னா ஆர்டர் 5. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் போகும். இப்போ வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஆல்ரெடி தெரியும். we know the result. ஸோ என்ன ரிசல்ட் அப்படின்னா if A is of order n, அதாவது A is a matrix of order n அப்படின்னா determinant of adjoint A equal to determinant of A power n minus 1. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். therefore if A is of order 2m plus 1, ஸோ nக்கு பதிலாக 2m plus 1 இருந்ததுன்னா இதிலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். determinant of adjoint A, determinant of A, ஸோ nக்கு பதிலாக 2m plus 1, ஸோ பவர் 2m plus 1 minus 1. ஸோ என்ன ஆகும்னா determinant of adjoint A equal to determinant of A power 2m plus 1 minus 1 cancel ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஸோ since determinant of A power 2m, ஸோ 2mங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பருங்கும்போது determinant of A to the power 2m வந்து is always positive. therefore ஸோ ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் இருக்கனால therefore hence determinant of adjoint A is positive. ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.5. இது வந்து ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கொடுக்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்க அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் இன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ 7, 7, minus 7, minus 1, 11, 7, 11, 5, 7. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து ப்ளஸ். ஸோ 7 இன்ட்டு அந்த எலிமெண்ட்டுக்குரிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 11 இன்ட்டு 7 77 மைனஸ் 5 இன்ட்டு 7 35. அடுத்தது வந்து சிம்பிள் வந்து மைனஸ் 7. ஸோ செகண்ட் எலிமெண்ட் 7 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 7 மைனஸ் 7 மைனஸ் 11 இன்ட்டு 7 77. அடுத்தது வந்து சிம்பிள் ப்ளஸ், பட் இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 7 அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 5 மைனஸ் 11 இன்ட்டு 11 121. ஸோ மைனஸ் 121. ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளை பண்ணும்போது 77 மைனஸ் 35 42 மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 77 வந்து மைனஸ் 84. அடுத்தது மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 126. இப்போ 7 இன்ட்டு 42 வந்து 294. மல்டிப்ளை பண்ணால் 294 கிடைக்கும். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 7 இன்ட்டு 84 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 588. அடுத்தது மைனஸ் 7 உள்ள ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் 7 இன்ட்டு 126 அதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்து 882. இப்போ வந்து இது எல்லாமே நம்ம சம் பண்ணோன்னா 1000
764 வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். we know a result. we know that A வந்து if A is square matrix of order 3 னா A வந்து adjoint formல நம்ம எழுதலாம் order 3, then A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint A into adjoint of adjoint A. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸும் 3/3 ஆர்டர் தான். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint A கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ வந்து 1764. இப்போ adjoint A கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து adjoint A மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற adjoint A மேட்ரிக்ஸ்க்கு adjoint A கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற adjoint A மேட்ரிக்ஸுக்கு adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் சிம்பிள் பெருசாக போட்டுக்கிறேன். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கிற adjoint மேட்ரிக்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக இங்கே சைடில் எழுதிக்கலாம். 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7. ஸோ இப்போ கோஃபேக்டர் எழுதும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எழுதும்போது அது இருக்கக்கூடிய ரோவிங் காலத்தையும் விட்டுட்டு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சிம்பிள் வந்து ப்ளஸ், ஸோ அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் வரும். ஸோ செகண்ட் ரோவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் வரும், அப்புறம் மைனஸ். மூணாவது ரோவுக்கு வந்து ப்ளஸ்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர் எழுதும்போது அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும்னா 11 7 5 7 11 7 5 7. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு அதே மாதிரி அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கிறது வந்து -1 7 11 7. ஸோ தேர்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு எழுதணும்னா -1 11 11 5 -1 11 11 5. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு எழுதணும்னா 7 7 5 7 7 7 5 7. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு எழுதணும்னா 7 7 11 7 7 7 11 7. ஸோ தேர்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு எழுதணும்னா 7 7 11 5 7 7 11 5. இப்போ தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 11 அது இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு எழுதணும்னா 7 7 7 7 11 7. இப்போ செகண்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு எழுதணும்னா ஸோ 7 7 7 7 -1 7. இப்போ தேர்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு எழுதணும்னா 7 7 -1 11. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by square root of 1764. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது ப்ளஸ் 11 into 7 77 -35. அடுத்தது மைனஸ் -1 into 7 -7 -77. அடுத்தது ப்ளஸ் -1 into 5 -5 -121. இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்.
ஸோ செகண்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது மைனஸ் 7 into 7 49 மைனஸ் மைனஸ் 35 வருது. ஸோ ப்ளஸ் 35 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் 7 into 7 49 மைனஸ் மைனஸ் 77 வருது. ப்ளஸ் 77 ஆகிடும். அதுக்கு அடுத்தது மைனஸ் 5 into 7 35 மைனஸ் 11 into 7 77. தேர்ட் ரோ எழுதும்போது plus 11 into 7 77 minus 7 into 7 49 49 7 into 7 49 minus minus 77 இருக்கு. ஸோ plus 77 ஆகிடும். அடுத்த எலிமெண்ட் எழுதும்போது மைனஸ் 7 into 7 49 மைனஸ் மைனஸ் 1 into மைனஸ் 7 வந்து ப்ளஸ் 7. ஸோ மைனஸ் 7 இருக்கும். அடுத்தது எழுதும்போது ப்ளஸ் 11 into 7 77 மைனஸ் மைனஸ் 1 into 7 வந்து மைனஸ் 7 ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் 7. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளை பண்ணி எழுதும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டையும் கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். ஸோ 1764 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 42. அடுத்தது 77 மைனஸ் 35 வந்து 42. மைனஸ் 7 மைனஸ் 77 வந்து மைனஸ் 84. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 84. மைனஸ் 5 மைனஸ் 121 வந்து மைனஸ் 126. அடுத்தது 49 ப்ளஸ் 35 வந்து 84. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 84. 49 ப்ளஸ் 77 வந்து 126. 35 மைனஸ் 77 வந்து மைனஸ் 42. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 42. அடுத்தது 49 ப்ளஸ் 77 அது வந்து 126. 49 மைனஸ் 7 வந்து 42. வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 42. 77 ப்ளஸ் 7 வந்து 84. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஸோ டிரான்ஸ்போஸ் எழுதும்போது ரோஸையும் காலஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/42. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தை வந்து நான் ரோவா எழுதுறேன். 42 மைனஸ் 84 126. செகண்ட் காலம் வந்து 84 126 மைனஸ் 42. தேர்ட் வந்து மைனஸ் 126 42 84. இப்போ இது எல்லாமே உள்ளே இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே இந்த 42வால் டிவைட் ஆகும். ஸோ 42 உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 42 டிவைடட் பை 42 1. அதே மாதிரி மைனஸ் 2 3 2 3 மைனஸ் 1 மைனஸ் 3 1 2. ஸோ ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் 2 3 2 3 மைனஸ் 1 மைனஸ் 3 1 2. இதான் வந்து ரிக்வயர்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.